Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 7 Applications of Differential Calculus Exercise 7.1 Third question பார்க்கலாம். First two questions already solve பண்ணிட்டோம். The third question பார்க்கலாம். A particle moves along a line according to the law St is equal to 2t cube minus 9t square plus 12t minus 4 where t is greater than or equal to 0. So t வந்து equal to or greater than 0 அப்போ நெகட்டிவ் வேல்யூ வராது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா அட் வாட் டைம்ஸ் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் டைரக்ஷன். ஸோ எப்போ வந்து அந்த பார்ட்டிகல் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுறது எப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிகல் இந்த ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 4 செகண்டுக்கு இப்போ 1லேருந்து இப்போ 0லேருந்து எடுத்துக்கலாம். 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 4. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஃபைண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. ஸோ வெலாசிட்டி 0 இருக்கும்போது பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இல்லையா. At what times the particle changes direction. இப்போ பார்ட்டிகல் எப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து s of t ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் in terms of t ds by dt இதை செய்வோம். இதை v of tன்னு எடுத்துப்போம். v of tக்கு எப்போல்லாம் சைன்ஸ் மாறுதோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் மைனஸ்லேருந்து ப்ளஸ் அப்படி மாறுதோ அப்போல்லாம் நம்ம வந்து பார்ட்டிகல் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். s of t is equal to 2t cube minus 9t square plus 12 into t minus 4. இப்போ நான் வந்து ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் சரிங்களா. டிஃப்ரென்ஷியேட்டிங் s in terms of t and இதை வந்து நம்ம v of tன்னு கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா. இப்போ 2t cube 2 into 3 into t square minus 9 t square எப்படி எழுதுறது. t square எப்படி மாற்றி எழுதலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னா 2 into t power 1 plus 12t னா 12 மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். therefore vt is equal to 6 times of t square minus 18t plus 12. இப்போ t ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து 6 முதல்ல காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ t ஸ்கொயர் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் t ப்ளஸ் 2ன்னு கிடைக்குமா. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ 2 2ஆக பிரிக்கணும், -3 வரணும். அப்போது -2 -1 அப்போ தான் 2 1s are 2 -1 into -2 -1 ஆட் பண்ணும்போது -3 கிடைக்கும். ஸோ 6 into t minus 1 இன்னொரு ஃபேக்டர் t minus 2. இப்போ v of t is equal to இது இருக்குது. இப்போ நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறது கண்டுபிடிக்கணும்னா டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் v of t is equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 6 டிவைடட் பை 0 வரும் 0 ஆகிடும். t minus 1ம் t minus 2 மட்டும் இருக்கும் இல்லையா. புரியுதா. இங்கே 6 இருக்குன்னா டிவைடட் பையில் போகும்போது 0 ஆகிடும். ஸோ நான் ஃபேக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாமா. t minus 1 equal to 0 therefore t is equal to 1. t minus 2 equal to 0 therefore t is equal to 2. நமக்கு லிமிட் எப்படி கிடைக்கும்னா vt வந்து t ஓட வேல்யூ 0லேருந்து 1 1லேருந்து 2 அதுக்கப்புறம் greater than 2 2 பாயிண்ட் இருந்தால் எப்படி பண்ணுவோம் 0 0லேருந்து 1 1லேருந்து 2 அப்புறம் 2க்கு மேலே இல்லையா. இப்படி தானே எடுத்துப்போம். இதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். the particle changes its direction when v of t changes its sign. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கலாம். if t is greater than 0 less than 1 then நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று t minus 1 இன்னொன்று t minus 2. இப்போ இது நடுவில் இருந்து ஒரு வேல்யூ நம்ம எடுக்கிறோன்னு வைங்களேன் 0.5 அப்படி எடுத்தோன்னா 0.5 - 1 இதுவும் நெகட்டிவாக இருக்கும். சேம் 0.5 - 2 -2 தான் பெரிய நம்பர், இதுவுமே நெகட்டிவ். அப்போ இது ரெண்டுமே வந்து லெஸ் தென்
ரெண்டுமே லெஸ் தென் 0 தானே, ரெண்டுமே லெஸ் தென் 0 தான் கிடைக்கும். p of t is equal to இது ரெண்டத்தோட ப்ராடக்ட் தானே, இது ரெண்டோட ப்ராடக்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ v of t is greater than 0. இது ரெண்டும் லெஸ் தென் 0 ப்ராடக்ட் இருக்கு, மல்டிபிள் பண்ணால் v of t எப்படி கிடைக்கும் நமக்கு greater than 0 கிடைக்கும். இப்போ அடுத்த கண்டிஷன், if t is greater than 1 and less than 2, சேம் இங்கே எப்படி செக் பண்ணோமோ அதே மாதிரி செக் பண்ண போகிறோம். t minus 1, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 1.5 எடுத்துக்கலாம். அப்போ இது பாசிட்டிவ் greater than 0. நெக்ஸ்ட்டு t minus 2, t minus 2 இப்போ 1.5னா மைனஸ் 2 தான் பெருசு, அப்போ லெஸ் தென் 0. ஸோ இது ரெண்டு வச்சு நான் என்ன சொல்லலாம், v of t ஒன்று வந்து ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ், அப்போ v of t மைனஸில் தான் இருக்கும். ஸோ v of t is less than 0. இது மட்டும் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் எழுதுகிறேன். கிளாஸ் ஒர்க்கில் இது மட்டும் எழுதிட்டு டேரெக்டாக v of t is less than 0னா நீங்கள் அப்படியே கூட ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. இஃப் t is greater than 2, t வந்து greater than 2னா ரெண்டு ஃபேக்டருமே t minus 1ம் பாசிட்டிவில் தான் வரும், 2வும் பாசிட்டிவில் தான் வரும், ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு பாசிட்டிவ் தான். இப்போ v of t is greater than 0. இப்போ பாருங்கள் சைன் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது, இது greater than, இது less than, இது greater than, இங்கே தான் சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ லிமிட் வந்து t is equal to 1 and 2, இது ரெண்டுத்துல தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது எழுதிக்கலாம். The particle changes its direction when t is equal to 1 and t is equal to 2 seconds. Understand how the sum second subdivision பார்க்கலாம். இப்போ second subdivision என்ன கேட்குறாங்கன்னா, find the total distance traveled இல்லையா, traveled by the particle in 4 seconds. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு 0, அப்புறம் 2 பாயிண்ட், இப்போ t1 t2 அப்புறம் 4, இந்த 4 பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சா போதும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டுருக்கு, பட் நமக்கு தெரியும் 0 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுது, 1 and 2ல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா, டைரக்ஷன் 1 and 2ல் சேஞ்ச் ஆகுது. இப்போ 4 செகண்ட்ஸோடது கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்னா 1 minus 0, 2 minus 1, 4 minus 2. அண்ட் இது நம்ம மாடுலஸ் எழுதுறதுனால நீங்கள் 0 minus 1, 1 minus 2, 2 minus 4ன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்படி தானே செய்வோம், x2 minus x1 ஹோல் ஸ்கொயர்னாலும் x1 minus x2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும் இல்லையா, சேம். ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ அது எப்படி எழுதுறதுனா, மாடுலஸ் ஆஃப் s of 0 minus s of 1 plus மாடுலஸ் ஆஃப் s of 1 minus s of 2 plus modulus of s of 2 and எது வரைக்கும் கேட்குறாங்க 4 seconds. அப்போ லாஸ்ட் லிமிட் வந்து 4. இப்போ இதை நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணலாம். அதுக்கு s of t நமக்கு தேவை. s of t ஓட வேல்யூ ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். 2t cube 2t cube minus 9t square plus 12 into t minus 4. இப்போ s of 0னா t இருக்கிற டேர்ம்னா 0 ஆகிடும், வெறும் -4 தான் வரும் இல்லையா. அடுத்து s of 1 t இருக்கிற இடத்துலலாம் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -9 into 1 square plus 12 into 1 minus 4. So 1 cube 1, அப்போ 2 1s are 2 minus 1 square 1, 9 1s are 9 plus 12 minus 4. இப்போ 2 14 10 minus 1. அடுத்து இதே மாதிரி 2 and 4 கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு s of 2 இல்லைங்களா, t இருக்கிற இடத்துலலாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 times of 2 cube minus 9 into 2 square plus 12 into 2 minus 4. 2 into 2 cube வந்து 8 minus 9 into 2 square 4 plus 12 2s are 24 minus 4. அப்போ இது 16, 9 4s are 36 plus 24 minus 4 20. 20 plus 16 36 plus 36 minus 36 0. Last s of 4. So t வர இடத்துலலாம் 4 cube minus 9 4 square plus 12 into 4 minus 4. Next line 2 into 4 cube வந்து 64, 9 into 4 square வந்து 16
12 4s are 48 minus 4. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 128. 9 6 are 54, balance 5 144. minus 4 பண்ணனா plus 44. இப்போ 128 44 12 7 172 minus 144 8 2 28. இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று எழுதணும் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். s of 0 minus s of 1 ஞாபகம் இருக்கா, மாடுலஸில் எழுதணும். s of 1 minus s of 2 less s of 2 minus s of 4. இப்போ s of 0 என்ன கண்டுபிடிச்சோம், minus 4. அப்புறம் s of 1 என்ன கண்டுபிடிச்சோம், minus 1. மாடுலஸ்குள்ளே தான் எழுதணும். அதே மாதிரி s of 1 வந்து minus 1, s of 2 வந்து 0 தான். Plus again s of 2 வந்து 0 minus s of 4 வந்து 28. minus 1 minus 4 அப்போ minus 5. மாடுலஸ்லேருந்து ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு மாடுலஸில் எழுதிக்கலாம். plus minus 1 minus 0 minus 1 plus minus 28. இப்போ மாடுலஸ்லேருந்து ரிமூவ் பண்ணால் 5 plus 1 plus 28 29 30 34. ஸோ 34 மீட்டர் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். தேர்ட் சப்டிவிஷன் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னா dv by dt இல்லையா, வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் வந்து நம்ம v-யை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் t நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ dv by dt தான் ஆக்சலரேஷன். இப்போ v of t ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம், அதை எடுத்து எழுதிக்கலாம். 6t ஸ்கொயர் மைனஸ் 18 இன்டூ t plus 12. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 6t ஸ்கொயர் அப்போ 6 இன்டூ 2 டைம்ஸ் ஆஃப் t மைனஸ் 18 மட்டும் தான் வரும் இல்லையா, டீயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும், கான்ஸ்டன்ட் 0. ஸோ இது எப்படி இருக்கும்னா 6 2s are 12t minus 18. இதுதான் ஆக்சலரேஷனோடது. இப்போ நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். when t is equal to 1, t is equal to 1 இங்கே t வரணும், சாரி மாற்றிடுங்க. when t is equal to 1 acceleration என்ன, therefore a is equal to 12 into 1 minus 18. 12 ones are 12, 12 minus 18 minus 6. next when t is equal to 2, acceleration is equal to 12 into 2 minus 18. so 24 minus 18 6 plus 6. ஸோ இது வந்து minus 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் இல்லையா, யூனிட்ஸ் எழுதணும். அடுத்து plus 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இதுதான் ஆக்சலரேஷனோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா செம்ம எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.